விசில் பறக்கவே. இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியால் கூட மட்டுமல்ல, பெரியாருடைய பேரன் என்கிற அந்த கம்பீரத்தோடு பகுத்தறிவு பகலவன் அறிவாசான் தந்தை பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். சுயமரியாதை இயக்கத்தோட தொடர்ச்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதை விட பெருமை எதுவும் என்னால் இருக்க முடியாது. தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு இனத்துக்கே சுயமரியாதை உணர்வை ஊட்டி தலைமுறை வச்ச தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை, பகுத்தறிவு, சமதர்மம், சமத்துவம், மானுடப்பற்று, ரத்த பேதமில்லை, பால் பேதமில்லை, சுய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி, மதச்சார்பற்ற அரசியல், அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் இயக்கத்தை அறிமுகப்படுத்தணும். அவரது சமூகத்தில் விதைச்சது நாத்திகம் இல்லை, பகுத்தறிவு. அதனால்தான் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு சரிவுப்பட்டதை ஏற்றுக்கோ, இல்லைன்னா விட்டுடுன்னு சொன்னார் தந்தை பெரியார். ஆதிக்க சாதியினர் வீட்டில் தண்ணீர் குடிச்சதுனால அவமானப்பட்டதும், தாழ்த்தப்பட்டவர் வீட்டில் தண்ணீர் குடிச்சதுனால சொந்த வீட்டில் அவமானப்பட்டதும் சின்ன வயசுலேயே அவர் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. உலகத்துல எந்த சீர்திருத்த இயக்கத்துக்கும் இல்லாத பெருமையும் புகழும் பெரியார் இயக்கத்துக்கு உண்டு. பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் வாங்காத புரட்சிகள், ரத்தம் சிந்தாத புரட்சிகள். உலகம் எத்தனையோ சிந்தனையாளர்களை சீர்திருத்தவாதிகள் பார்த்திருக்கிறது, எத்தனையோ புரட்சிகரமான சிந்தனைகளை அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனா அந்த சிந்தனைகளை செயல்வடிவாக்கிற ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் இயக்கமாக எழுச்சி பெற்று வெகுஜன மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஆதரவை வாக்குகளாக பெற்று சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி அவற்றை சட்டமாகவும் ஆக்கி அந்த சமுதாயத்தை மேம்படைய வச்சிருக்கு. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார். அதை சட்டமாக்கினவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் அதிகாரம் வேண்டும்னு பெரியார் சொன்னார். அதை சட்டமாக்கி நிறைவேற்றி தந்தது திராவிட இயக்கத்துடைய ஆட்சி. இது எல்லாத்தையும் விட நான் பெருமையோடு சொல்றேன், சாதியை கிடப்பதற்காக இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத முன்னெடுப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தையும், தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவ திட்டத்தையும் தந்தை பெரியாரின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது கிடைக்கப்பட்ட பெண்கள் இன்று உலகத்தையே வளம் வராங்க. உலகத்தை தாண்டி விண்வெளிக்கு போயிட்டு வராங்க. கோயிலுக்குள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டவங்களுடைய கரங்கள் எல்லாம் இந்த கருவறையில வழிபாட்டு அனுப்பி. அதுக்காக பெரியார் கண்ட கனவு எல்லாத்தையும் நாம நிறைவேற்றிட்டோம்னு சொல்ல மாட்டேன். இது இந்த நூற்றாண்டுகள்ல ஒரு சமூகமா நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கு. நடைப்பயணம் நெடியது, நாம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு. பிறந்த நாடு, பேசும் மொழி, வாழும் சூழ்நிலை, இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அறிவுரை சொன்னவங்க மத்தியில இதுக்கெல்லாம் வெளியேறின்னு அறிவுரை சொன்னவர் பெரியார். திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ் எழுதினாலும் அது உலக பொதுமறையா இருக்கிறது போல பெரியார் சிந்தனைகளை உலகம் முழுக்க கொண்டு போவோம், தேவையானதை. தமிழ்நாடு முதலமைச்சரா எத்தனையோ வெளிநாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த நிகழ்ச்சி என்னை உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறது. அந்த உணர்ச்சி எப்படி தைக்கப்பட்டதற்கு காரணம் தந்தை பெரியார். பெரியார் உலகமயமாகிறார். உலகம் மானுட தந்தையை மதிப்பதாக மாறட்டும். நன்றி.